Hi friends, welcome to Yogasri Nursery Garden. என்ன பார்க்க போறோம்னா நம்ம அதிரடியா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ல இறங்க போறோம். இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா 5 kgல என்னென்ன கலெக்ஷன் இருக்கு, என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷா பிளான்ட் இருக்குன்னு ஒரு பிளான்ட்டை எடுத்து வச்சும் காமிக்க போறேன். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஸ் வருது, ஃப்ளவர் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியரா காமிக்கிற பாருங்க. அதே மாதிரி புதுசா பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச என்ன ரோஸ் கலெக்ஷன் உனக்கு கலர் பிடிக்குதோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சதுமே டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற ரோஸ் என்னங்க ஒயிட் கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதாங்க ஒயிட் சம்மர் சோன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக வைக்குங்க. நல்லா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அழகுக்கு வைக்கலாம். நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒரு பாட்லேயே நல்லா புதர் டைப்பில் வளருங்க. நல்லா அழகாக இருக்கும். ஒயிட் கலரில் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பறிச்சா கூட நல்லா ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். நல்லா அழகாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக பஞ்சாக பூக்கும். நல்லா நைட் டைம்லலாம் லைட் போல் நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் காமிக்கிறேங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா புஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பிளான்ட் எல்லாம் புதிய பிளான்ட் தான் எல்லாமே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னங்கன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க பிங்க்கு கொத்து பட்டன். நிறைய பேர் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தால் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ஸ்டாக் காலி ஆகிட்டே இருக்கிற பிளான்ட் பார்த்திங்கன்னா இது தாங்க. எவ்வளோ பிளான்ட் இருந்தாலுமே சீக்கிரமாக இது காலி ஆகிடும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக மணி மாதிரி எந்த அளவுக்கு பட்ஸ் இருக்குது பாருங்கள். பிளான்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சே காமிக்கிறேன். இந்த அளவுக்கு 5 kgல எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் சேம் இதே மாதிரி பிளான்ட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வச்சும் அனுப்ப போகிறேன். நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ஒரு பச்சை மல்லிலையோ குண்டு மல்லிலையோ வச்சு கட்டினா அந்தளவுக்கு நல்ல ஒரு டபுள் கலரில் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்னதாக ஒரு எல்லோ கலரில் இருக்குங்க. மொட்டை இருக்குல்ல ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப டார்க் எல்லோவில் இல்லை, ரொம்ப லைட் எல்லோ கலரில் இருக்குது. பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பிளான்ட் இல்லை 3 பிளான்ட் தாங்க இந்த கலரில் கிடைக்கும். பாருங்கள் பட்ஸோடையும் நல்லா பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக அங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக பூ பூக்குது. ஆனால் ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும் தான் இந்த பூ மலரும். இங்கே பாருங்கள் மொட்டை இருக்குள்ள மட்டும் இந்த லைட் எல்லோ கலரில் இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா ஜெடிகா ஆரஞ்சு. ஜெடிகா பொறுத்த வரைக்குங்க ஃப்ளவர் நல்லா கெட்டியாக திக்னஸாக இருக்கும். நல்லா கலரும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குங்க. டார்க் ஃபேண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். பிளான்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூவோடு இருக்குது. பட்ஸ் எடுத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு பிளான்ட்லேயும் 10 பூ இருக்குங்க. எங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ளவர் மலர்ந்து கொட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு டார்க்காக இருக்கும். ஃப்ளவர் மலர்ந்தாலுமே இது பெட்டல்ஸ் ஷேட் ஆகாதுங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரோஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? இது தாங்க கோல்டு ரோஸ். நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். ஃப்ளவர் ஓப்பன் ஆக பார்த்திங்கன்னா லைட்டாக பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஷேட் ஆகிட்டே போகும். நல்லா மீடியம் சைஸில் இருக்குங்க. நல்லா அழகாகவே இருக்கும். பிளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 4-5 பிரான்ச் பிரிஞ்சிருக்கு. மொட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஃப்ளவர் மொட்டு எடுத்துருக்குங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னங்க கலராக இருக்குது. இந்த ஃப்ளவர் பார்க்குறீங்களா? ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில், ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலர்லேயும் எல்லோ கலரையும் கலராக இருக்குதா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே வெரைட்டி தான். என்ன வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா இது தாங்க கல்கத்தா ரோஸ். நல்லா பஞ்சாக பூ பூக்குங்க. நிறைய பூ பூக்கணும் எனக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது நிறைய பூ பூக்கும். ஒரு 8 inch பாட்டில் இங்கே பாருங்கள். 8 inch பாட்டில் இந்த மாதிரி நிறைய பட்ஸோடையும் ஃப்ளவரோடையும் சூப்பராக பிளான்ட்டுங்க. அது 1-2 பிளான்ட் இல்லை. இங்கே பாருங்கள் கண்ணுக்கு இருக்கிற ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கல்கத்தா பிளான்ட் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கோசரம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாகவே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். யாருக்கு வேணையும் புக் பண்ணிக்கிங்க. இந்த பிளான்ட் இத்தனை பிளான்ட்டில் எது சூப்பராக இருக்கோ அந்த பிளான்ட் தான் உங்களுக்கு எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம். ப்ரைஸ் என்னென்னு கேளுங்க. கேட்டு தெரிஞ்சு டக்குன்னு குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த கலரை பொறுத்த வரைக்கும் 3 கலர் மிக்சடாக இருக்கும். நல்லா அவுட் சைடு பிங்க் கலரும் ஒரு எல்லோ ஒரு ஆரஞ்சு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். பிளான்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு 3-4 பிரான்ச்சஸோட வேறு லெவலில் இருக்குது. ஒரே ஒரு பிளான்ட் தாங்க இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க சில்வர் லைன். இந்த சில்வர் லைனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பிங்க்கும் ஒரு லைட் பர்பிள் கலரும் மாறி கலராக பூ பூக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணியிருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா குப்புன்னு துளிர் பூ பூக்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா எல்லாமே மருந்து அடிச்சிருக்கோம். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டாக இருக்கிறது மேலே தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்களும் மருந்து அடிக்கணும். தேவையான பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு சத்தான பார்த்திங்கன்னா
ஒரு டிஏபியோ இல்லை உரமோ கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு பூ பூக்கும். அது இப்போ ஃப்ளவரை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலரும் பிங்க்கும் நல்லா அழகாக ஒரு 2-3 கலர் பூக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா ஒரு மினி சைஸ் ரோஸ். நல்லா நம்ம விரல் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த சைஸ் பூக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ் பார்க்குறீங்களா? இது தாங்க ரெட் வெல்வெட் ரோஸ். நல்லா பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா வெல்வெட் டைப்பில் பார்த்திங்கன்னா வெல்வெட் ட்ரெஸ் எப்படி நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குமோ அந்த மாதிரி தாங்க. இது பெட்டல்ஸும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பூவும் நல்லா பஞ்சாக பூக்குங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு. இது நேரில் பார்க்கும் போது தான் இதனுடைய ஷைனிங் தெரியும். இதுவும் ஒரு 5 kg க்ரோ பேக்கில் இருக்குது. நிறைய பட்ஸும் நிறைய துளிர்களோடு இருக்குங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ்ன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க எல்லோ ரோஸ். மங்களகரமான கலர்னு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் தான். நல்லா இதிலே பார்த்திங்கன்னா 4-5 வெரைட்டி இருக்கும். நல்லா ஸ்டார் டைப்பும் கப் ஷேப்புன்னு நிறைய வெரைட்டி இருக்குங்க. இது ஒன் ஆஃப் வெரைட்டி. இது நல்லா பார்த்திங்கன்னா மலர இந்த ஸ்டார் டைப்பில் போக்கும். ஃபுல்லாக துளிர்கள் இருக்குங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிளான்ட் தான். எந்த அளவுக்கு மொட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குற ரோஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? இது தாங்க ட்ரிபிள் கலர் ரோஸ். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு புதர டைப்பில் நல்லா வேகமாக வளர்ந்து ஒரு மீடியம் சைஸில் நல்லா அழகாக பூக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது பார்க்கவே அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. அங்கே வர ஃபுல்லாக துளிர்கள் இருக்குது, மொட்டை எடுத்துருக்கு. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கிங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இது என்ன கலருன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க இது காப்பர் ரஸ்டின்னு பார்த்தீங்கன்னா லைட் கலர். இது நல்லா பூக்குங்க. நல்லா வேகமாக க்ரோத்திங் வரும். யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். எல்லாம் மொட்டு ஃப்ளவரோடு இருக்குது. நான் அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ் பார்க்குறீங்களா? இது தாங்க ரெட் டைகர். ரெட் டைகரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு எல்லோவும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டும் வரியாக இருக்குங்க. பாருங்கள் டபுள் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இது பஞ்சாக பூ பூக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த ரெட் டைகரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பூத்து மொட்டை எடுத்துருக்குன்னா இந்த பிளான்ட்லேயே தெரியும். ஒரே பிரான்ச்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பூ 10 பூ 15 பூ கூட கொத்தா பூக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது பூக்கிற வெரைட்டி இது தான். யாருக்கு வேணாயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம். இது அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த கலரு. ஒரு நெருப்பு எப்படி ஒரு பற்ற வச்ச எண்ணெய் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலர் வருமோ அந்த கலர் தாங்க இது. நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக இதனுடைய கலர்ஸ் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டி வெரைட்டியில் இருக்குங்க. பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மீடியம் சைஸில் தாங்க இது பூக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரேரான கலெக்ஷன் இது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்க்குறீங்களா? இது என்னவோ குட்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க ஒரு மினி ரோஸ். நல்லா அடுக்காக மலர்ந்துருக்கு. ஒரு குட்டி பெட்டல்ஸ் இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் பூத்துருக்கு. ஒரு எல்லோவும் லைட்டாக மிக்ஸ் ஆட மாதிரி இருக்குங்க. பாருங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு புது வெரைட்டி. ஒரே ஒரு பிளான்ட் தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா பிங்க் கலருங்க. பிங்க்லேயே பார்த்திங்கன்னா என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன் பாதி பெட்டல்ஸ் வேறு கலர்லேயும் பாதி பெட்டல்ஸ் பிங்க் கலர்லேயும் இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பிளான்ட்டுங்க. வேகமாக பார்த்திங்கன்னா இந்த கலர் நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்குவாங்க. கண்டிப்பாக யாருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இது புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு பிளான்ட் தாங்க. நிறைய பிரான்ச்சஸும் மொட்டும் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ் இது பார்க்குறோன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க பிங்க் புஷி ரோஸ். எல்லாருக்குமே தெரியும். இது பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெண்டாகவும் நல்லா பஞ்சாகவும் பூக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது தான். இங்கே பாருங்கள் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டியெல்லாம் நம்மக்கிட்ட ஸ்டாக்கே இல்லை. இப்போ தான் எல்லாம் புது ஸ்டாக்காக கண்டிப்பாக வந்திருக்கு. யாருக்கு வேணால் இதை கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வெரைட்டி என்னென்னு பார்க்குறீங்களா? சாண்டல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு லைட்டாக ஒரு ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம். நல்லா ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ்லேயும் நல்லா ஒரு சக்கரம் மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. இது ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ பெருசு வரும்னு நினைக்கிறேன். யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ரேருங்க இந்த கலரில் கிடைக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டார்க் எல்லோ. அவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு எக்குக்குள்ளே எவ்வளோ கலர் டார்க் கலரில் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். நல்லா மொட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டு இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப ஒரே ஒரு பூ வந்தாலையும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ்ன்னு கேட்குறீங்களா? இது தாங்க பிளாக் டைகர் ரோஸ். நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா நேரில் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இது இமேஜே எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் தாங்க வேணும், எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற கேட்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது தாங்க. ரொம்ப ரேரு. ரொம்ப ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியும் பார்த்திங்கன்னா இது தான். யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸுங்க. முன்ன பார்த்திங்கன்னா அதில் ஒயிட் எல்லோ லைட்டாக பார்த்திங்கன்னா டாட்டாக இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டார்க் மெரூனும் ஃபுல்லாக பிளாக் கலரில் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி பிளாக் கலரில் மாறிடும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். பிளான்ட்டெல்லாம் பாருங்களேன்
எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இருக்கிற கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோஸில் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுட்டே வந்துருக்காங்க. என்னென்ன கலர் இல்லையோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கலர்லாம் கேட்குறாங்க. நீங்களும் புதுசாக ஒரு பிளான்ட் வாங்கி வைக்கிறவங்க கண்டிப்பாக இது புக் பண்ணி வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னங்க ஃபுல்லாக க்ரீனாகவே காமிக்கிறீங்க, பூ இல்லைன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க ரோஸ் ஏன்னா எதுதான் ரோஸ்ன்னு கேட்குறீங்களா? இதுதான் ரோஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடலுக்கோ இல்லை மாலை கட்டுறதுக்கோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சு கட்டுறதுக்கு கண்டிப்பாக, ஏன்னா நம்ம லீஃபெல்லாம் வச்சு கட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவரை பறித்து வச்சு ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. உங்களுக்கும் யாருன்னா ப்ரைடல் மேக்கப் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பிளான்ட் வாங்கி வைங்க. டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இது என்ன ரோஸுன்னு பார்க்குறீங்களா? நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒன் ஆஃப் வெரைட்டி இதுதான். இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரே ஒரு லைன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும். ஃப்ளவர் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலர் ரோஸ். யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ்ன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க சைனா ரோஸ். சைனா ரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் ரொம்ப வளர்ந்துட்டாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் வேகமாக வளர்ந்துட்டாங்க. ஏன்னா ஒரு 1 மந்த்து தான் வீடியோ போடல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பிளான்ட்டு செம்ம ஹைட்டுங்க. ஒரு 6 இன்ச் பாட்டில் இங்கே பாருங்கள், செம்ம ஹைட்டாகவும் நிறைய மொட்டும் ஃப்ளவரோடு இருக்குங்க. யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. சூப்பரான தரமாக இருக்குங்க பிளான்ட்டெல்லாம். பாருங்கள், எல்லா பிளான்ட்டுமே எடுத்து வச்சே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. முட்டெல்லாம் பாருங்கள், பஞ்சாக முட்டை எடுத்துருக்குங்க. நல்லா ஊசி போல் சின்னதாக இருக்குது. லீஃபும் பார்த்திங்கன்னா இது நல்லா ஊசி போல் இருக்கும். மொட்டும் பாருங்கள் அந்தளவுக்கு தான் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லா செடியும் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து வச்சு காமிச்சிடறேன். இது மட்டும் ஒரு கொத்தாவே காமிக்கிறேன். ஏன்னு பார்க்குறீங்கன்னா அவ்வளோ பூ மலர்ந்துருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கிரி தான். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்டில் எத்தனை பிளான்ட் இருந்தால் இந்த அளவுக்கு பூ பூக்குன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரே ஒரு பிளான்ட் வாங்கி வைங்க. ஒரு 14 இன்ச் பாட்டில் உங்களுக்கு கொத்தாக பஞ்சாக பூ பூக்கும். யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஈவினிங் டைமில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், யாருக்கு இந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, வேணுன்றவங்க கண்டிப்பாக அங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளான்ட் இருக்குது. ஒரு 6 இன்ச் பாட்டில் புக் பண்ணி வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ்ன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க பன்னீர் பட்டன் பொறுத்த வரைக்கும் இவங்களும் வேகமாக வளர்ந்துட்டாங்க. வேகமாக பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுருக்கு, நிறைய துளிர்களோடு இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்டையும் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டே இருக்குது. உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணாலும் புக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க. தரமாக இருக்குங்க பிளான்ட் எல்லாமே. நிறைய பேர் கேட்குறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிளான்ட் எப்படி இருக்குது, எனக்கு இமேஜ் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பாருங்கள், வீடியோவில் நான் காமிக்கிற பிளான்ட் தான் உங்களுக்கு எடுத்து வச்சும் அனுப்ப போகிறோம். ஒரு 6 இன்ச் பாட்டில் இங்கே பாருங்கள் எத்தனை பிரான்ச் பிரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு பிளான்ட் இருக்குதுன்னு இங்கே பாருங்கள். இது நீங்கள் வீடியோவில் காமிக்கிற பிளான்ட் தாங்க நான் எடுத்து வச்சும் அனுப்ப போகிறேன். உங்களுக்கோசரம் தான் நான் வீடியோவும் போட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கோசரம் தான். நிறைய பேர் தயவு செஞ்சு பிக்சர் கேட்காதீங்க, வீடியோ பார்த்துட்டே புக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா டார்க் மெரூனில் பிங்க் வரியாக இருக்குது. ஒரு குட்டி ரோஸ் தான் இது, ஒரு மினி சைஸ் தான் பூக்கும். நல்லா ஒரு லைட் பிங்க்கு வரியாக இருக்குங்க பாருங்கள். இது ரொம்ப ரேருங்க. இது பஞ்சாக பூ பூக்கும். இது பாருங்கள், ஒரு கொத்துலேயும் பார்த்திங்கன்னா 7 பூ 8 பூ பூக்கும். யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பெட்டல்ஸாகவும், ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி மினி சைஸாகவும் இருக்கும். இது என்ன ரோஸ்ன்னு பார்க்குறீங்களா? குட்டி மினி பிங்க் ரோஸுங்க பாருங்க. வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பிளான்ட் அவைலபிளாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ்? ஃபுல் பியூர் ஒயிட் கலர் ரோஸ். நல்லா பெரிய சைஸாக பூக்கும், நல்லா பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஒயிட் கலரில். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னான்னு பார்க்குறீங்களா? ரெட் கொடி ரோஸுங்க. நம்ம திட்டத்தட்ட நிறையா பேர் நம்மக்கிட்ட ரெட்டு கொடி வாங்கியிருப்பீங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கணக்கே இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லா பிளான்ட்டும் வீடியோவில் காமிக்கலான்னு கண்டிப்பாக ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக பூத்துருக்குங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டிக் வச்சு தான் கட்டியிருக்கோம். எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு பாருங்களேன். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக டார்க் மெரூன் கலரில் இருக்குங்க. நல்லா அழகாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைப்போ இல்லை ஒரு ட்ரெயினோ இல்லை ஒரு மூங்கிலோ வளைவாக கட்டி விட்டு அதை உள்ளே சுற்றி விட்டிங்கன்னா போதும். நல்லா குட்டி குட்டியாக அழகழகாக ஒரு ரெட் கலரில் பூ பூக்கும். பார்க்கவே அந்தளவுக்கு அழகாக இருக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஒரு பிளான்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்க 6 இன்ச் பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது.
நம்ம புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்ன பிளான்ட் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.